ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் மார்ச் 26, 2026 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முன்னோட்டம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ககன் வந்து பூமிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை வந்து லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுறாரு. மாப்பிள்ளை வந்து அவர்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் வேணும், நீங்கள் தான் பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் சொன்னீங்க, அதனால் எங்கள் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணுவேன், உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி ககன் நம்பரை கேட்குறாரு. ககனும் நம்பர் தராரு. உள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே. மாப்பிள்ளை போயிட்டு இவங்க தான் வந்து உதயின்னு சொல்லி பூமியோட அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து பாரம்பரியமான முறையில் வளர்த்துருக்குறாங்க மாமா, சச்சந்திரா மாமா, எவ்வளோ பாரம்பரியமான முறையில் வளர்ந்துருந்தா நீங்கள் வணக்கம்னு சொல்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதை நான் பண்ணியிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் நாட்டியம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து ஆட்டோகிராஃப் கேட்குறாரு பூமிகிட்ட. பூமி வந்து எதுக்கு ஆட்டோகிராஃப்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, ஆட்டோகிராஃப் தானே, போடுமான்னு சொல்கிறாரு சரச்சந்திரா. சரி, பென்னும் பேப்பரும் கொடுங்கன்ற சொல்கிறாங்க. இவர் வந்து கையிலேயே போட சொல்கிறாரு ஆட்டோகிராஃபு. அந்த ஆட்டோகிராஃப் கேட்கவும் இவங்க கையிலே போடுறாங்க, உங்கள் பேரை எழுதிடுறாங்க. இதில் ஏன் இப்படி எழுதுறீங்க, வித் லவ்னு போடுங்க, எல்லோரும் ஆட்டோகிராஃப் போடும்போது அப்படி தானே போடுவாங்க, அது மாதிரி வித் லவ்னு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரச்சந்திரா வந்து சரி போயிட்டு வாம்மா பூமி, நீனும் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வைக்கிற கொஞ்சம் டைம்லேயே வந்து ககனுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாப்பிள்ளை வந்து இது மாதிரி ஆட்டோகிராஃப் அந்த கையில் எழுதினது அந்த இமேஜை வந்து அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. உங்களால் தான் வந்து இது மாதிரிலாம் நல்லது நடந்துச்சு எனக்கு, நீங்கள் சொன்னதுனால தான் நான் பூமியை பிடிச்சிருக்காவ என்னன்னே கேட்டேன், அதனால் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தானே என் கூட இப்போ ஷாப்பிங் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி பேசிட்டு வச்சிடுறாரு. உடனே இவங்க ஷாப்பிங் போகிறாங்க, ஐஸ்கிரீம் பார்லர் போய் சாப்பிட்ருக்காங்க. உடனே அங்கே நட்சத்திரா வந்துடுறா. நட்சத்திரா என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் தான் பே பண்ண போகிறேன், எங்கள் அக்கா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, இது எங்கள் மாமா அதனால் எல்லாருக்கும் நான் ட்ரீட் தரேன் அப்படின்ற மாதிரி, அங்கே ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கிறவங்களாம் ட்ரீட் தரேன்ற மாதிரி சொல்கிறா. எல்லோரும் வந்து பூமிக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. உடனே வந்து நட்சத்திரா என்ன பண்ணிகிட்ருக்க, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. நீ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறா. அதனால் என்னக்கா, நம் மாமாவுக்கு கூட வந்திருக்க நீ முதல்ல, அதனால் நான் ட்ரீட் தரேன் எல்லாருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் வந்து பேரர் வந்து ஐஸ்கிரீம் எடுத்து வந்து வைக்கிறாரு. இவங்க வந்து கல்யாணம் ஆக போகிறவங்க தான், இவங்களுக்கு ஒன்று போதும் 2 எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஐஸ்கிரீம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சரச்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறா நட்சத்திரா. ஃபோன் பண்ணி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்காங்கப்பா, அதை காமிக்க தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திரா பேசுகிறா அவங்க அப்பாட்ட. உடனே பூமிகிட்டையும் அவர் பேசுகிறாரு வீடியோ காலில். பேசிட்டு சரி பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. இவர் வந்து ஊட்டி விடுன்னு சொல்லி கம்பல் பண்ணுறதுனால அவள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஊட்டி சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிட்ருக்கா பிடிக்காமையே வாயில். அப்போதைக்கு ககன் அங்கே வந்துடுறாரு. ககன் அங்கே வந்ததும் ஷாக் ஆகிடுறாரு. பூமி வந்து ஊட்டி விடுறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி மனசு நொந்து போயிடுறாரு. உடனே வந்து இவரை பார்த்ததும் இவளுக்கே ஒரு மாதிரி ஆகி ஐஸ்கிரீமை வந்து அந்த மாப்பிள்ளை மேலே கொட்டிடுறா. அவர் வந்து வாஷ் பண்ண போயிடுறாரு. அதுக்கு வந்து நட்சத்திரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நம்ம வந்து ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது, நம்ம வந்து மாமா வந்து வருவார்னு நினைக்கல, இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது, பூமியை பார்த்து அவர் வந்து கண்டிப்பாக வெறுத்துருவார் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறா. வாங்க போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாரு. ஏன் கூப்பிட்டு போகிற, இனி தானே இந்த பார்லர் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம்னு கூப்பிட்டு வந்தேன், ஏன் கூப்பிட்டு போகிற வேணான்ட்டு அப்படின்னு சொல்லவும், இங்கே உள்ளவங்களாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். என்னடா சொல்கிற, நம்ம இங்கே உள்ளவங்கனால என்ன நமக்கு பிரச்சனை, நம்ம ஐஸ்கிரீம் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே உள்ளவங்களாக பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்கிற ஒருத்தவங்களால தான் என்னோடய
கஷ்டமே வாழ்க்கையில் நான் அதிகமாக பட்டிருக்கேன். அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அப்படி யார் அதுன்னு கேட்கும்போது பூமியை வந்து காமிக்கிறாரு ககன். அப்போதைக்கு இந்த மாப்பிள்ளை அங்கே கிடையாது. இந்த ஐஸ்கிரீம் வந்து மேலே விழுந்துச்சின்னு வந்து அது வந்து வாஷ்ரூமுக்கு போயிருக்காரு. அப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே ககன் அங்கே போயிடுறாரு. இப்போ ஃபோன் வருது. சாரதா ஃபோன் பண்ணுறாங்க. பூமி பேசுகிறா. பூமி பேசிகிட்டே இருக்கும்போதே இது மாதிரி நான் வந்து ககன்கிட்ட டான்ஸ் அகாடமி பற்றி பேசினோமா, வந்து இதை பற்றியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது, சாரின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க நட்சத்திரம் வந்து கேட்குறா. நான் என்ன பேசினா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறா. நான் தான் வந்து ககன் மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட அப்படின்னு நட்சத்திரா சொல்கிறா. யார் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம், நான் தான் ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கவே பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பூமி சொல்கிறா. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அபூர்வா வந்து அந்த டான்ஸ் அகாடமி வச்சுருக்காள்ல சாதனான்றவ, வர சொல்கிறா. அவளை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு சொல்கிறா, நான் எத்தனை தடவை வந்து பூமியை வந்து கொலை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த அவளை வந்து கொலை பண்ணாமல் இன்னமும் வச்சிட்ருக்கீங்க. என்னோடய டான்ஸ் அகாடமி அவளால் நடத்த முடியாமல் போயிடும் போல இருக்குது. பேப்பரில் என்னென்னா அவள் தான் இதுக்கப்புறம் ஷோபா சந்தாவுக்கு அப்புறம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் கொலை பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அடுத்தது அவள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தான் வந்து பெரிய தொந்தரவாக இருக்கும் போல இருக்குது. நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் அவள் கதையை நானே முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அபூர்வா வந்து மருதாணி சித்தி இருக்காங்க சுஜாதா, அவங்கள அனுப்பி வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டுக்காக ககன் வீட்டுக்கு அனுப்புகிறா. ககன் வீட்டுக்கும் போயிடுறாங்க. கதவை தட்டுறாங்க. சாரதா வந்து கதவை திறக்கிறாங்க. இது மாதிரி நான் தான்மா உனக்கு வந்து எவ்வளவோ நான் பிரச்சனை தொல்லை கொடுத்துருக்கேன். அந்த பாவம்லாம் போகணுன்னா பாபா வந்து எனக்கு வந்து இந்த திருநூறு வந்து உங்கள் வீட்டு ஃபுல்லாக போட சொல்லியிருக்காரு. அப்போ தான் என்னோடய பாவம்லாம் தீரும், நாங்கள் பண்ண பாவம்லாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து சாரதா சொல்கிறா, ககன் வந்தானா அவ்வளோதான், நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்கிறா. இல்லைம்மா, நான் மனசாட்சியோட தான் நான் பேசுகிறேன். எனக்கு வந்து மனசாட்சி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். நான் இந்த திருநூறுலாம் வீடு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி உள்ளே வாங்கன்னு உட்கார வச்சு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்குள்ளே திருநூறு வீட்டு ஃபுல்லாக போடுற மாதிரி எல்லா இடத்துலையும் தேடுறா, கிடைக்கல. பூரி ரூம்லேருந்து கீழே உள்ள எல்லா ரூம்லேயும் தேடுறா, கிடைக்கல. காதில் ப்ளூடூத் போட்டுட்டு தான் வரா. அப்போதைக்கு அவனை அபூர்வா கிட்டே பேசிகிட்டே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. மேலே ககன் ரூமுக்கு போய் பார்க்குறா, அங்கேயும் இல்லை அப்படின்னு அவளுக்கு ஃபோன்லேயே சொல்லிகிட்ருக்கா. அப்போதைக்கு வெளில பால்கனியில் பார்க்கும்போது கீழே கார்டனில் கிடக்குமா, நான் பார்த்துட்டோமா, எடுத்துகிட்டு உடனே வந்துடுறோமான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கீழே போகிறா. அப்போ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரா சாரதாட்ட வந்து இதுமாதிரி காஃபி குடிச்சிருப்பாங்கன்னும் போது, இல்லை பாபாஜி என்னை வந்து இது திருநூறு மட்டும் தான் போட்டு வர சொல்லியிருக்காங்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஓடி போய் கார்டனில் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு பொம்மையிட்டே பேசிகிட்டு இருக்கா. அம்மா பொம்மை கிடச்சிட்டுமா, நான் எடுத்துகிட்டு உடனே வரேம்மா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அபூர்வாட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஹெட்ஃபோன்லேயே ப்ளூடூத் போட்டுக்கிட்டு இப்போ உடனே எடுத்துகிட்டு கிளம்புறா. அப்போதைக்கு ககன் வந்து கார் நிற்கிறது. ககன் கார் வந்து வெளில நிற்கிது. ககன் பார்த்துட்றான். ககன் வந்துட்டாமா, இந்த எல்லாமே நம்ம பிரச்சனையை முடிய போகிற அன்னைக்கு வந்துட்டானேம்மான்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ககன் வந்து பார்த்துட்டு இவ பின்னாடி மறைக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்குறதுக்கு, நான் ஒன்றும் இல்லைன்றா. ஒன்றும் இல்லையா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. இந்த பொம்மை இருக்குது. அம்மா வந்து இந்த பொம்மையை வந்து ஏதோ அனாதாசிரமத்தை குத்துன்னு சொல்லிட்டாங்க. மை லக்கி சாம், இந்த பொம்மை எனக்கு கிடச்சிருச்சு திரும்பியும், ரொம்ப நன்றி இதை எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் எடுத்துக்கிட்டு உள்ள. சிவா வந்து பூமிகிட்ட பேசுறதுக்காக ஜெயச்சந்திரா வீட்டுக்கு போகிறான். அப்போ வந்து அங்கே பிந்துவோட துப்பட்டா வந்து கீழே விழுந்துதான் எடுக்கிறதுக்காக போகிறான். இந்த சிவா வரான்ல, வந்தோடனே அந்த சேறு பட்டுறதுன்னு எடுத்து தொடச்சிடுறான். அதை திட்டிட்டு போகிறான், நீ யார், எதுக்காக வந்து இது மாதிரி யாச்சும் பண்ணுவாங்களா, சேரை போய் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸில் போய் தொடச்சிருக்க, அறிவில்லை அவனுக்கு அப்படின்னு திட்டுறா. நான் வந்து பூமி அக்காவை பார்க்க வந்திருக்கேன், பூமி அக்கா இருக்காங்களான்னு கேட்குறா. நீ யாருன்னா, என் பேர் சிவான்னு சொல்கிறான். இரு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூமிகிட்ட சொல்கிறா. பூமி யாருன்னு கேட்கவும், யாரோ ஒருத்தவன் சிவான்னு வந்திருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறா. சரி 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 நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வரா கீழே. ஏன்டா இங்கே வான்னு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கா.
ஏன்டா இங்கே வந்த? உன்னை இங்கே வர வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லைக்கா என்கிட்ட ஃபோனும் இல்லை, உன்னை கம்யூனிகேட் பண்ணேன். நீ 2 நாளாக உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் வெளில போய் உனக்கு ஃபோன் இல்லைன்றல, உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன், நீ வெயிட் பண்ணு, நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் போயிட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரும் வெளில போகிறாங்க ஃபோன் வாங்கிறதுக்காக. ஃபோன் வாங்கிட்டு வெளில வராங்க. அப்போதைக்கு அந்த சாதனா இருக்கால, அந்த கெட்டவ, அந்த அகாடமிக்கு போட்டியாக வந்து இவ வைக்கக்கூடாது அகாடமின்னு சொல்லிட்டு அப்போது ஒருத்தர் இருக்கால, அவள் வந்து ஒரு ஆள் செட் பண்ணி பூமியை கொல்றதுக்காக ஆள் வந்து செட் பண்ணி டிரைவரை வந்து கண்ணை காட்டுறா. டிரைவர் வந்து மோதிடுறான் அவன் மேலே. இப்போ சிவா வந்து அக்கா அக்கான்னு அக்கா எந்திரிக்கான்னு சொல்கிறான். அவன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். அவன் வந்து தலையிலேருந்து அதிகமாக ரத்தம் வந்து விழுந்து மயக்கி போயிடுறா. சிவா வந்து அக்கா எந்திரிக்கான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவன் எந்திரிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறான். பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்ட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி இது மாதிரி பூமி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்கவும் ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சாரதா வந்து பூமி என்னம்மா உனக்கு ஆச்சுன்றது மாதிரி வெளில நின்று அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சாமிகிட்ட போய், பூமிக்கு மட்டும் எதுக்கு இது மாதிரி பிரச்சனைலாம் கொடுக்குறீங்க, அவள் என் நல்ல பொண்ணு தானே, எதுக்கு அவளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் தரீங்க அப்படின்ற மாதிரி சாமிகிட்ட அழுது வேண்டிக்கிறா அவள் குணமாகணுன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு வந்து அட்மிட் பண்ணும்போது கூப்பிட்டு வராங்கல்ல, அப்போ சின்ன பொண்ணு வந்து பார்க்குது. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி இவங்க தான் வந்து டான்ஸ் டீச்சர், இவங்க தான் வந்து டான்ஸ் சொல்லித்தரவங்க, இவங்கள்ட்ட படிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், டான்ஸ் கற்றுக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வருது. பூமியை பார்க்குது. இதுமாரி டீச்சர் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சாரதாட்ட கேட்குது. சாரதா வந்து இது மாதிரி அவங்க உடம்பு முடியாமல் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து இதுமாரி எப்படி இருக்காங்கன்னு டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது, டாக்டர் வந்து அதிகமாக பிளட் லாஸ் ஆகிருக்கு, நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கோமாக்கு போக கூட சான்ஸ் இருக்குது, கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது கேட்கவும் அந்த குழந்தை வந்து பூமியை போய் பார்க்குது. அப்புறம் சாமியை வேண்டிக்கிட்டு, நான் பூமி டீச்சர் உடம்பு குணமாகணுன்றதுக்காக சாமியை வேண்டிக்கிட்டு நான் வந்து விநாயகரை வேண்டிக்கிட்டு நான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி பரதநாட்டியம் ஆடுது. அங்கேயே அந்த பொண்ணு ஆடி முடிக்கவும் பூமி கண்ணு திறக்கவும் கரெக்டாக இருக்குது. இந்த இடையிலே இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ககன் அங்கே வந்துடுறான். வந்துட்டு பூமிக்கு எப்படி இருக்குன்னு அங்கே நின்று பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா வந்து இது மாதிரி அந்த பொண்ணு சொல்லி டான்ஸ் ஆடி முடிக்க இருக்கும்போது நர்ஸ் பார்த்துடுறாங்க பூமி கண்ணு முழிக்கிறத. இது மாதிரி பூமி கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சாரதா வந்து அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஒன்னால தான்மா வந்து பூமி பொழைச்சா, நீ சாமிகிட்ட வந்து உருகி டான்ஸ் ஆடினதுனால தான் அப்படின்னு சொல்லி. சரின்னு எல்லோரும் போகிறாங்க பார்க்குறதுக்காக பூமிகிட்ட வந்து சாரதா சொல்கிறா, இந்த பொண்ணு வந்து உன்கிட்ட டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறா, நீ நல்லா ஆகணுன்றதுக்காக உனக்காக டான்ஸ் ஆடியிருக்காமா கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லவும் ரக்ஷிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரோட காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. என் சத்தியமும் கூட பவித்திரமும் கூடமா, உன்ன மாதிரியே பவித்திரமான நல்ல மனசு இருக்குது, அதனால தான்மா நீ எனக்காக வேண்டிட்டு டான்ஸ் ஆடியிருக்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. உடனே இந்த பொண்ணு வந்து டீச்சர் உடம்பு பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஆசைப்படுறேன் டான்ஸ் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. உடனே ககன் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து ககனை கூப்பிட்டு போய், நீ தாண்டா டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணணும்னு ஆசையை வந்து நீ தாண்டா வந்து நிறைவேற்றணும், எப்படியாச்சும் நீ தான் ககனை பூமி ஆசையை நிறைவேற்றணும், டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி வருத்தப்படுறா. சரிம்மா, யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக நான் வந்து இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.